குடிநீர் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மாநகராட்சி ஊழியர்கள் இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். கோவை கெம்பட்டி காலனியை சேர்ந்த நபர் ஒருவர் தனது வீட்டிற்கு புதிய குடிநீர் இணைப்பு பெறுவதற்காக மாநகராட்சி அலுவலகத்தை அணுகியுள்ளார். இதற்கான அனுமதியை உதவி ஆணையர் வழங்கிய நிலையில் காந்தி பார்க் குடிநீர் விநியோக அலுவலகத்தில் பணியாற்றும் டேப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் பிளம்பர் ஈஸ்வரன் ஆகியோர் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது குடிநீர் குழாய்கள் பொருத்தி இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பணம் கொடுத்தால் மட்டுமே வேலை நடக்கும் என்று அவர்கள் பிடிவாதம் காட்டியதால் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பொடி தடவிய 5000 ரூபாயை கொடுத்து அனுப்பினர். காந்தி பார்க் வாட்டர் டேங்க் அருகே மறைந்து நின்ற போலீசார் ரசாயன பொடி தடவிய பணத்தை பிளம்பர் ஈஸ்வரன் மற்றும் டேப் இன்ஸ்பெக்டர் மோகன் ஆகியோர் வாங்கிய போது அதிரடியாக பாய்ந்து இருவரையும் மடக்கினர். கையும் களவுமாக சிக்கிய இருவரையும் கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநகராட்சி ஊழியர்களின் இந்த லஞ்ச விவகாரம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.